வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வந்து பூசணிக்காய் வந்து நம்ம செடியில் பழுத்துருக்கு. நம்ம அதில் வந்து பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் அறுக்கிறது வந்து நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். அதை போயிட்டு பாருங்கள். நம்ம இது வந்து சின்ன பிஞ்சு காய், நம்ம வந்து பழுத்து காயாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய காய், பெரிய சைஸில் வச்சுருக்கு. இது இன்னும் பெருசாகலை. நம்மளுக்கு பாருங்கள், இந்த காய் வந்து நல்லா பழுத்துருக்கு. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பூசணிக்காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம இதனுடைய பூசணி விதையை வந்து ஒரு தட்டில் தனியாக மாற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பூசணி விதையை வந்து இது மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு அடுப்பத்தை வச்சு நம்ம விறகு சாம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் வந்து இந்த பூசணி விதையை மேலே தூவி விட்டு காய வச்சுருவோம். நம்ம வேர்க்கடலை பயிர் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம பூசணியோட விதை வந்து நல்லா காஞ்ச உடனே நாங்கள் எடுத்து வச்சு உரித்து சாப்பிடுவோம். நல்லா கொஞ்சம் பாதி விதை வந்து நாங்கள் விதைக்கு வச்சுக்குவோம், ஆடி மாதம் விதைக்கு. இது நம்ம வந்து ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. அவங்க பசங்களுக்கு கொடுப்போம். நல்லா சாம்பல் போட்டு பெரட்டிட்டு மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம உரித்து நம்ம சாப்பிட்டோம்னா உள்ளே வந்து வெள்ளை கலரில் நம்ம வேர்க்கடலை பயிர் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. அதனால தான் நான் வந்து பூசணிக்காய் அரியும் போதே வந்து தட்டில் தனியாக வந்து அந்த விதையை வந்து மாற்றிக்கினேன். நம்ம இந்த மாதிரி வந்து தோல் வந்து அந்த க்ரீன் கலர் இல்லாமல் அளவுக்கு நம்ம வந்து சீவிக்கணும். ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடக்கூடாது. இந்த சைஸ்க்கு நம்ம போட்டோம்னா தான் கரையாமல் இருக்கும் பூசணிக்காய். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி பூசணி விதை கிடச்சிச்சினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு சாம்பல் போட்டு காய வச்சு உரித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்பு ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி நம்ம எல்லா விதையும் நாங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி சமையல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய், நம்ம சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் வந்து சோம்பு போடுவேன், கடுகு இதெல்லாம் போட மாட்டேன், வெறும் சோம்பு மட்டும்தான் போடுவேன். இதில் வரமிளகா வந்து ஒரு 6 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூசணிக்காவும் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். அதனால் வந்து காரத்துக்காக 6 வரமிளகாவை போட்டுக்கலாம் கட் பண்ணி. வரமிளகா நல்லா செவந்து பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை இதில் கொட்டிட்டு நல்லா வந்து வதக்கணும்னு இல்லை, அந்த எண்ணெய் வந்து எல்லா காயிலையும் படுற அளவுக்கு கிளறி வச்சிடணும்.
இப்போ பாருங்கள் காயில் எல்லா ஸ்டேஜ்லேயும் எண்ணெய் பட்டுடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அவ்வளோதான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. பூசணிக்காயில் தண்ணி நிறைய இருக்கும். அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா பொரியல் நல்லா இருக்காது. பாருங்கள் இந்த சைஸ் அளவுக்கு ஒரு கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு பூசணிக்காய் பொரியலில் வெல்லம் போட்டோம்னா. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பூசணிக்காய் வெந்துடுச்சு. தண்ணி பாருங்கள் கரெக்டாக நம்ம ஊற்றிருக்கு. தண்ணி எதுவும் இல்லை, பூசணிக்காயில் திட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த வெல்லத்தை நல்லா நுணுக்கின்னு வந்துட்டு பாருங்கள் இது மாதிரி தூள் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த வெள்ளை பாகு வந்து நம்ம கிளற வந்து அந்த பூசணிக்காயில் செம டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. வெள்ளை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை. நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றினா திட்டமாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு பூசணிக்காய் பொரியல் சரியாக வராது. இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு சேவ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு உடையவே இல்லை பாருங்கள் பூசணிக்காய். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு திட்டமாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொரியல் கரெக்டாக வரும். வெல்லம் போட்டதால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அந்த சோம்போட வாசனையும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.